மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு துலா ராசி அன்பர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். துலா ராசி அன்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டு பலனை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பண்ணியாக இருக்கும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஒரு வருட பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா முக்கியமாக வருட கிரகங்களான குரு, சனி, ராகு, கேது இதை வச்சு தான் நம்ம பலன் சொல்ல போகிறோம். அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் இந்த குரு, சனி, ராகு, கேது எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், ஒரு கிரகம் நல்லது செய்யும், ஒரு கிரகம் தீமையை செய்யும், இல்லை எல்லா கிரகமும் நன்மைகள் செய்யணும், இல்லை எல்லா கிரகமும் தீமையை செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. துலா ராசி என்பவர்களுக்கு என்னென்னா ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு இருக்கும். ஒரு துலா ராசி என்பவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும். நிறைய துலா ராசி என்பவர்களுக்கு ஏமாறுறது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு ரொம்ப அதிகமாக மெனக்கெட்டு கடைசியில் நஷ்டப்படும் போது பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டம் எதனால் அப்படின்னு நிறைய பேர் பார்க்கறது இல்லை. அதான் பெரிய பிரச்சனை. ஒன்று, நிறைய துளாராசி என்பவர்கள் என்னென்னா லாபம் இல்லாத தொழிலை செய்யக்கூடிய ஒரு சூழல்கள் எப்போவுமே இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஒன்று. ரெண்டாவது, துளாராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, முக்கியமாக என்ன பிஸ்னஸ் பண்ணணுமோ அதை பண்ணாமல் தவறான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏன் சார் நடக்குது, எனக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாம் கரெக்டு சார், ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசியில் சனி உச்சம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதனால் என்னென்னா, உங்களுடைய முன்ஜென்ம கர்ம வினையின் காரணமாக ஏதாவது ஒரு பாதிப்புகளை தொழிலில் சந்திப்பீங்க. அதை எல்லாமே பார்த்து தெரிந்து கொண்டு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான வருடம். அது நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், ஒரு பிரசன்னம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இல்லை நான் ஏதாவது வேறு பிஸ்னஸ் பண்ணி ட்ரை பண்ணுறேன், அது எனக்கு லாபம் கொடுக்குமான்னு பார்த்து செய்யலாம், இல்லை ஏதாவது வாழ்க்கையில் மாற்றக்கூடிய விஷயங்கள் நான் ஏதாவது ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி அது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. துலா ராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருஷம் உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி அப்படி யோசிங்க. வேறு எதுவும் தேவை, ரொம்ப சிம்பிளாக யோசிங்க, கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். தொழிலில் மென்மேலும் வளர்ச்சியை பெறக்கூடிய நேரம். இன்னொன்று என்னென்னா, ஒரே ஒரு விஷயம், துளாராசி என்பது எல்லாருமே ஒரே தொழிலை செய்யக்கூடிய அன்பர்களாக இருப்பீங்க. ஒன்றுக்கு மேற்பட்ட தொழிலை செய்யக்கூடிய துளாராசி என்பது ஜெயிச்சுட்டே இருக்காங்க. ஏன்னா ஒரு இடத்துல லாபம் கம்மியாகிடுச்சு, ஒரு இடத்துல அதிகமாகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைகள் பெருசாக தெரியாது, அது ஒரு பேலன்ஸ்டாக போயிடும். நீங்கள் ஒரு தொழில் செய்யக்கூடியவர்கள் வேறு ஏதாவது தொழிலை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வருஷம் ரொம்ப நேரம் நல்லா இருக்குது. எங்கே சார் காசு இல்லை சார், கடன் கேட்குறதுல எல்லா பிரச்சனையும் இருந்தால் கூட அதை ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைச்சே தீரும், அதில் எந்த டவுட்டும் வேண்டாம். முயற்சி செய்வது சிறப்பு. அதேமாதிரி வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, எங்கள் அம்மாவுக்காக இருக்கேன், அப்பாவுக்காக இருக்கேன், நான் வெளியூரில் வேலை கிடச்சிது, வெளிநாட்டில் வேலை கிடச்சின்னு சொல்லிட்டு கடைசியில் அப்படியே வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் உங்கள் அம்மா அப்பா சந்தோஷமாக இருக்கணும், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் மனைவி சந்தோஷமாக இருக்கணும், உங்கள் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்கணும், கணவர் சந்தோஷமாக இருக்குன்னா வெளிநாடு வாய்ப்புகளை தேடுங்க, வெளியூர் போய் வேலை பார்க்கறதுக்கான வழிகளை பாருங்கள். அது மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை கண்டிப்பாக துளாராசி என்பது கொடுக்கும். அது இந்த வருஷம் செய்யறதுக்கான சூழ்நிலைகள் ஏற்படும், வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். வேலை இல்லாதவங்க கவலையப்படாதீங்க, வேலை கிடைச்சிரும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் குறையும், வேலை மாற்றம் உறுதியாக நடக்கும், அதில் எந்த தொந்தரவும் வராது. அதே போல் இந்த வருஷம் துலா ராசி என்பவர்களுக்கு நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடமாக இருக்குது. அதுமாதிரி பேங்க் எக்ஸாம் கிளியர் பண்ணி பேங்க்கில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, ஐபிஎஸ், ஐஏஎஸ் அது மட்டும் இல்லாமல் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம்லாம் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு சிஏ எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய பண்ணக்கூடியவர்கள் இந்த துளாராசி என்பவர்கள். அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணி
நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, ஒரு எதிர்காலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக அமையப்போது. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே துளாராசியில் யாராவது அரசியலில் இருக்கீங்கன்னா அவங்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை வாகை சூடக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் இந்த வருஷம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான வருஷம். அது 100 ரூபா சேமிப்புலேருந்து 1000 ரூபாலேருந்து லட்சம் வரைக்கும் சேமிப்புக்கக்கூடிய ஒரு முக்கியமான வருடம். இல்லை சார் நான் அப்படி தான் சார் இது வரைக்கும் சேமிப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி அப்படியே என்ன பண்ணுவோம், அப்படியே வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. என்ன இருக்குது லைஃப், அப்படியே வந்த பணத்தை செலவு பண்ணும், அப்படியே இருப்போன்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. அது இப்போ தான் உங்களுக்கு தெரியுது. நம்ம 4 பேர் மாதிரி புத்திசாலியாக எல்லாம் போயிட்டோமே. என் தம்பிலாம் பயங்கரமாக இருக்கான் சார், எங்கள் அண்ணெல்லாம் நல்லா சேமிச்சிட்டார் சார், என் அக்கா சேமிச்சிட்டார் சார், நான் தான் எதுவுமே பண்ணாமல் இருக்குன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த வருஷம் அந்த பணத்தை சேமிக்க ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான வருடமாக. அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 100 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், 1000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், மியூச்சுவல் ஃபண்டில் போடுங்க, எஸ்ஐபியில் போடுங்க. இல்லை ஏதாவது கொஞ்சம் அதிகமாக காசு இருந்தால் ஒரு 1/2 கிராம் தங்கம் வாங்க முடியுமா பாருங்கள். இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா துளாராசி என்பவர்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய நேரம். அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இடம் விற்கும், வீடு விற்கும், அதன் மூலமாக பணம் வரும். பூர்வீக சொத்து கிடைக்கும், அதன் மூலமாக பல பிரச்சனைகளை தீர்க்கலாம். பூர்வீக சொத்தில் இருந்த சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே குறையும். அடிதடி தகராறுனால கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு குறையும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் சம்பந்தமான கேஸ் போயிட்டு இருக்கு துளாராசி என்பது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். திருமணம் கைகூடக்கூடிய நேரம், குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய நேரம், இது மாதிரி பலவிதமான நன்மைகள் 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா சில விஷயங்களை நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் துளாராசி என்பவர்கள் அது மாதிரி இல்லாமல் சில மாற்றத்துக்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும். நம்ம சொன்னது அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல், தசாபுத்தி தந்தால் போல் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு சில நேரங்களில் கெட்ட கிரகங்களுடைய நகர்வு கூட நல்ல விஷயத்தை கொடுத்துருக்கு. காரணம் என்ன, உங்கள் ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருக்கும், தசாபுத்திகள் நல்லா இருக்கும், பிரச்சனைகள் வராது. நிறைய பேருக்கு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய தசை ராகு திசை, கேது திசை, சனி திசை, புதன் திசை. இதில் நிறைய பிரச்சனைகளை தான் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி இருக்குன்னா உங்கள் சுய ஜாதத்தை பார்த்துட்டு செய்து கொள்வது சிறப்பு. ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு கொடுக்குறோம். டீட்டெயிலாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. நோட்டில் எழுதுன மாதிரி ஜாதகம் தான் பிடிஎஃப்ல இருக்கும். சில பேர் நோட்டில் எழுதி தருவாங்க கேட்குறேன், நோட்லையும் எழுதி தரோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படையிலேருந்து எளிமையாக ஒரு கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி. நிறைய பேர் நிறைய இடத்துல படிக்கிறாங்க, ஆனால் ஒரு ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரியாத ஒரு சூழல் இருக்கும். எப்படி ஆரம்பிக்கணும், எங்கே முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஒரு ஜாதகத்தை எப்படி பார்க்கறது அப்படின்னு ஆரம்ப கட்டத்திலேருந்து சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், ஜாமுக்கோல் பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசனம், தேவ பிரசனம் போன்ற பல வருஷ பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் சேர்ந்தும் படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி சூரிய பகவான் மீனத்துல இருந்து மேஷத்துக்கு பிரவேசிக்கிறார். காலையில 9:40. அப்பதான் தமிழ் புத்தாண்டு பிறக்குது. இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படிங்கிறாங்க. துளாராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, பாருங்க, சனி பகவானே ரோக சனியா இருக்காமா. அப்ப சனி பகவான் என்ன பண்ண போறாரு? கடன் இல்லாத, நோய் இல்லாத, எதிரி இல்லாத வாழ்க்கை அப்படின்றது உங்களுக்கு கொடுக்க போறாரு. எங்கம்மா சனி பகவான் கொடுத்தா, இது வரைக்கும் எதுவுமே நடக்கலையேம்மா அப்படின்றவங்க சொல்றவங்களும் உண்டு. அதே மாதிரி எங்களுக்கு பல கோடி கடன் இருக்கு, நாங்களே தெருக்கோடியில நிக்கிறோம், நட் ரோட்ல நிக்கிறோம், நாங்க போய் எங்கிருந்து கடன் எல்லாம் அடைப்போம், இப்படி சலிச்சுக்கிறவங்களும் உண்டு. அப்ப இந்த சனி பகவான் எங்களோட வாழ்க்கையெல்லாம் புரட்டி போடுவாரா? கண்டிப்பா புரட்டி போடுவார். கோபுரத்துல இருக்கவங்கள குப்பமேட்டுல கொண்டு வந்து நிறுத்துறதும் அவரு கெட்டு போயிட்டாரு அப்படின்னா.
புரியுதுங்களா? குப்பமேட்ல இருக்கவங்கள கோபுரத்துல கொண்டு போய் நிறுத்துறவரும் அவரும் ரொம்ப சூப்பரா இருக்காரு அப்படின்னா, உங்களுக்கு இப்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ கவலையே படணுன்ற அவசியம் இல்ல. ஏதோ ஒரு விதத்துல நீங்க கடன் அடைப்பீங்க. கடன அடைக்கணும் அப்படின்னு முயற்சி மட்டும் பண்ணீங்க அப்படின்னா போதுமானது. கடன அடைக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள் அப்படின்றது தானா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கான ஐடியாஸ் பொறக்கும். அதுக்கான ஒரு விஷயங்களும் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஆக சனி என்ன பண்ண போறாரு? உங்களுக்கு நல்லது செய்யனான ஒரு பொசிஷன்ல இருக்காரு. நான் முன்னமே சொன்ன மாரி. "சனி கொடுக்க எவர் தடுப்பார்" அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குமா. சனி ஒரு விஷயங்களுக்கு ஒரு நல்லது செய்யணும், ஒரு பெர்சன்ஸ்க்கு அப்படின்னு நெனைச்சார்னா, யாராலயும் அத கெடுக்க முடியாது. பாக்கி 8 கோள்களாலயும் கெடுக்க முடியாது. சனி கெடுக்கணும்னு நெனைச்சா யாராலயும் நல்லது செய்ய முடியாது. பரமேஸ்வரனே அன்றி அப்படின்லாம். ஸோ உங்களுக்கு நல்லது செய்ய போறான். டோன்ட் வரி வெயிட் பண்ணுங்க. அப்ப ஆல்ரெடி சனி நல்லது செய்யக்கூடிய பொசிஷன்ல இருக்கா. அதுக்கும் மேல குரு பகவான் வந்து பாருங்க 1/6/2026 பயிற்சி ஆகுறாரு இல்லைங்களா? மிதுனத்துலருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றாருமா. அப்படி உச்சம் பெற்று அமர்ந்திருக்க குரு பகவானுடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. சனி மந்தன். ரொம்ப ஸ்லோ மூவிங் பிளானட். எது செஞ்சாலும் நிதானமா செய்வான். முடவன். அவன் இந்த காலகட்டத்தில குருனோட பார்வைனால சட்டு 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 பட்டு 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 பட்டுன்னு உங்களுக்கு நல்லது செஞ்சுக்குது. ரொம்ப சிம்பிள். அப்ப நெறைய நல்லது முதல்ல சனியே கொடுக்க போறான். ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது ராகு பகவான் 5ஆம் பாவத்துல. பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல் ஏதாவது இருக்குன்னா தெரிய வரும் நம்மளுக்கு. ஒரு பூர்வீகத்திலேருந்து ஒரு பல்க் நம்ம கைக்கு வரும். குழந்தைங்க பெருசா நம்ம சொல் பேச்ச அப்படியே கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. இது 6ஆம் மாசம் வரைக்கும் தொடரும் தான். புரியுதுங்களா? அப்ப 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம உஷாரா இருக்கணும். எந்த விஷயத்துல உஷாரா இருக்கணும்? பூர்வீக சொத்து பத்து எல்லாம் வரும். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆல்ரெடி பூர்வீக சொத்து பத்துலாம் வந்துருச்சுன்னா, அத நம்ம போய் பார்க்கணும். இல்லன்னா, அதுல ஏதாவது புதுசா கிணறு வெட்ட பூதம் கிளம்புற மாரி ஏதாவது கிளம்புறதுக்கு வாய்ப்பு உண்டு. போய் பார்க்குறீங்க அப்படின்னா நல்லது. எங்களுக்கு பூர்வீகத்துல சொத்து பத்தே இல்லம்மா. அப்படின்னா கவலை வேண்டாம். இந்த பூர்வீகத்த சொத்து பத்த வியாபாரம் பண்ணி நம்ம கடன் அடைக்கிறதுக்கான ஒரு பிராப்தமும் உண்டு. குழந்தைங்களோட அட்டகாசம் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். சுத்தமா நம்ம பேச்சு கேட்க மாட்டாங்க. காரணம் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் குருவோட பார்வை இருக்கு ராகு மேல. குரு சண்டால யோகம் அப்படின்றது இருக்கு. 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குருவோட பார்வை கிடையாது. குருவே ஸ்தானம் மாறுறார். அப்ப ராகு தன்னிச்சையா செயல்பட ஆரம்பிப்பான். அப்ப 5ஆம் பாவம் அப்படின்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானமும் அது அப்படின்றதுனால குழந்தைங்க நம்ம வந்து மூளைய திம்பாங்க. நம்ம வந்து ஒரு விஷயத்த சொன்னா, "கண்ணு இந்தா கண்ணு, இட்லி சாப்பிடு கண்ணு. இட்லி தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது கண்ணு." அப்படின்னா இட்லிய ஊத்த சொல்லும். இட்லிய ஊத்தி கையில வச்ச உடனே, "நீ தானே இட்லி சாப்பிடுன்னு சொன்ன. நீ சாப்பிடு எனக்கு போய் தோசை ஊத்தின்னுவான்னு." இந்த மாரி எல்லாத்துலயும் நம்ம என்ன பண்றோமோ, நம்ம வடக்க போலான்னா, அது தெக்க போலான்னும். நம்ம தெக்க போலான்னா, அது கிழக்க போலான்னும். இந்த மாரி எல்லாம் பிள்ளைங்க பண்ணுவாங்க. பண்ணா பண்ணட்டும். நம்ம குழந்தைங்க. சரி விட்டு குடுத்து போலாம். நான் இல்ல இல்ல. இப்படியே இருந்தா எப்படி பின்னாடி பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிறாங்கன்னா, தேவையில்லாத சவகாசம் வந்துருச்சுன்னா, தேவையில்லாத சேர்க்கை வந்துருச்சுன்னா, தேவையில்லாம வஸ்துக்கள் சாப்பிடறதுக்கு ஆளாயிட்டாங்களா, இப்படியெல்லாம் நம்ம யோசிப்போம். யோசிக்காதீங்க. அமைதியா இருங்க. ஆல்ரெடி அதெல்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அப்படின்னாலும் அமைதியா இருந்து நல்லபடியாவே அட்வைஸ் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது. நல்லபடியாவே இது பண்ணா இந்த மாரி ரிசல்ட் வரும். நீ எப்படி பண்றியோ பண்ணு. அப்படின்ற மாரி யாருக்கோ சொல்ற மாரி சாக்கிட்டு சொல்லிட்டு போறீங்க. அப்படின்னா நல்லது. என் புள்ளைய இன்னைக்கே திருத்திடுவேன். இப்பவே திருத்திடுவேன். இந்த க்ஷணமே திருத்திடுவேன். அப்படின்னா நமக்கு மன உளைச்சல் தான் வரும். அந்த ஒரு விஷயம் மட்டும் கவனமா இருந்துக்கும். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க, லாபஸ்தானத்துல கேத்து இருக்கா. நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடு போய் லாபம் ஈட்டக்கூடிய பிராப்தம். வெளிநாடு படிக்க போறதுக்கான பிராப்தம். வெளிநாடு போய் நம்ம வந்து தொழில் செய்யறதுக்கான பிராப்தம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபாரின் போவாங்க. ஃபாரின்லேருந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நம்மளோட மூத்த சகோதர, சகோதரிகள் ஃபாரின்ல இருப்பாங்க. அவங்க இந்த காலகட்டம் நம்மளுக்கு காசு குடுத்து, எக்கனாமிக்கலி நம்மள தூக்கி விடுறதுக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளே வெளிநாடு போய் பணம் ஈட்டுறதுக்கான காலகட்டம். ஆக இது அத்தனையும் ப்ளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க 6ஆம் மாசம் வரைக்கும் குரு பகவான் பாக்கிய குருவா இருக்கார். ஏதோ ஒரு விதத்துல குட் லக், ஃபார்ச்சூன் எல்லாம் குரு பகவானே குடுத்துருவாரு. அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பார். 6ஆம் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு போறார். பொதுவா ஒரு வார்த்தை உண்டு. 10ல குரு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பறிபோகும். பதவி பறிபோகும்ன்றது கிடையாது. எல்லாருக்கும் பதவி பறிபோகுமா? அதுவும் கிடையாது. வேலை செய்ற இடத்துல நம்மளுக்கு ஒர்க் பிரஷர்ஸ் அதிகமாகும். நம்ம ஒரு கன்சர்ன்ல வேலை செய்றோம் அப்படின்னா, ஒரு டார்கெட் வந்து குடுத்துருவாங்க. அந்த டார்கெட்ட நம்ம முடிச்சு குடுக்கணும். ஹையர் அஃபிஷியல் அத இன்னைக்குள்ள முடிச்சு குடுக்கணும். நம்ம மண்டே வந்து அப்படியே புடுங்கி திம்பான். கீழ வேலை செய்றவங்க வேலையே செய்ய மாட்டாங்க. அப்ப அவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது, இவங்கிட்டயும் ஓடி ஆட முடியாது. மத்தளத்துக்கு 2 சைடும் அப்படின்ற மாரி நம்மளுக்கு 2 சைடும் பிரஷர்ஸ் இருக்கும். அத கொண்டு வந்து வீட்ல காமிக்கக்கூடாது. இதே நம்ம சுயதொழில் வச்சு நம்ம நடத்துறோம் அப்படின்னா, நெறைய ஆர்டர்ஸ் வந்துரும். அத ஃபுல்ஃபில் பண்ணி நம்மளால கொடுக்க முடியாது. ஏன்னா மேன் பவர் இல்லாம போயிடும். அவங்கவங்க லீவ் போடுவாங்க, வருவாங்க. இப்பல்லாம் எல்லா இடத்துலயும் ஸ்டாஃப்ஸ் அப்படிதானே. இன்னைக்கு வராங்களா கெட்டி கிடையாது. நேத்து போயிட்டாங்க, இன்னைக்கு திரும்பி வருவாங்களா தெரியாது. அந்த மாரி தானே எல்லா இடமும் இருக்கு. அப்ப நம்ம ரொம்ப சிம்பிள் மேன் பவர அதிகப்படுத்திக்கணும். புரியுதுங்களா? வொர்க் சைடு பிரஷர்ஸ் இருக்கும். ஆப்வியஸ்லி நம்ம நல்ல லாபம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னா, தொழில் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும்.
அதே மாதிரி நம்மளுக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இன்க்ரிமெண்ட் ப்ரொமோஷன் கிடைக்கும்போது வேலை பளு பொறுப்பும் அதிகமாகும். ஸோ இதை நம்ம ஸ்மூத்தாக தான் கொண்டு போகணும், மற்றபடி மைனஸ் கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி குருனோட பார்வை 2ஆம் பாவத்தில் இருக்குது. குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் எல்லாமே இருக்கும். பெருசாக யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. வாக்கு கொடுத்தா வாக்கை காப்பாற்ற முடியாது. யாருக்கும் ஷூரிட்டிலாம் போடாதீங்க. ஒரு விஷயத்த நான் இது குடுக்குறேன், எனக்கு இத வந்து ரிலீவ் பண்ணி குடு. இப்போ ஒரு இடத்துல நீங்க பார்ட்னரா இருக்கீங்கன்னா, நான் இத்தன லட்சம் குடுக்குறேன், எனக்கு ரிலீவ் பண்ணி குடுத்துரு, கையெழுத்து போட்டு குடுன்னா, அவங்க குடுத்த பின்னாடி கையெழுத்து போடு. அதே மாதிரி நெறைய பேர் வீடு கட்டுறதுக்கான பிராப்தம் அப்படின்றது இருக்கு. அம்மானோட ஒரு சுமூகமான உறவு முறை மெயின்டெயின் பண்றதுக்கான பிராப்தம் இருக்கு. அம்மானோட ஹெல்த்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்ற ஒரு பிராப்தமும் இருக்கு. கடன அடைக்கிறதுக்கான பிராப்தம் நான் ஆல்ரெடி சொன்னேன். பூர்வீகத்துல சொத்து பத்து இருக்கு. இல்லம்மா நானே தான் அந்த வீடு வாங்குனேன், நானே தான் இந்த இடம் வாங்குனேன். கடன் அடைச்சுட்டு நிம்மதியா இரு. புரியுதுங்களா? சரி, ஆன் தி ஹோல் துலாம்க்கு எப்படி இருக்குங்க அப்படின்னா, ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. வேலை செய்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் இருக்கும். குழந்தைங்களால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும். ஓவர் கம் பண்ணிக்கோங்க. சிம்பிள். சரி. பரிகாரம்னு ஏதாவது செய்யலாமாம்மா? அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. நீங்க துலா ராசியில பொறந்திருக்கீங்க அப்படின்ற பட்சத்திலே, நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா, மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரோட கோயில் வீட்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா, வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கிர ஓரையில காலையில 6 to 7 வரும். அதே மாதிரி ஈவினிங்கும் வரும். அந்த சுக்கிர ஓரையில முடிஞ்சா போங்க. இல்ல வெள்ளிக்கிழமை தாயார் கோயிலுக்கு போயிட்டு தாயாரை வழிபாடு பண்ணிட்டு மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் கொடுங்க. மல்லிகைப்பூ இல்லாதப்ப என்னம்மா பண்ணலாம்? ஜாதி மல்லி வாசனையான மலர் வாங்கிட்டு போய் வெள்ளை கலர் மலர் கொடுத்துட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. நிறைய நல்லது நடக்குமா. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்கம்மா, எங்க குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா வீடு கட்டணும் வீடு கட்டணும் ரொம்ப நாளா பிளான் பண்றோம். வீடு கட்டி முடிக்க வழியே இல்லாம இருக்கு. இந்த வருஷமாவது வீடு கட்டுவோமா மாட்டோமா? இந்த கேள்விகளுக்கான பதில் தெரியணும் அப்படின்னாலும், எங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40 நெருங்கிடுச்சு. இப்ப வரைக்கும் நல்ல வரன் கூடி வரல. இந்த வருஷமாவது திருமணம் நடக்குமா நடக்காதா? இந்த கேள்விக்கான பதிலா இருந்தாலும், வீட்ல எப்ப பாரு பிரச்சனைகள். வீடே வந்து பாத்தீங்கன்னா குருஷேத்திர போர்க்களம் மாதிரி இருக்கு. ஒரு நாளைக்கு 4 பஞ்சாயத்து, 5 பிரச்சனை, 6 சண்டை அப்படின்ற மாதிரி எல்லாம் வேற வேற இன்டென்சிட்டியோட இருக்கு. ஆக இந்த பிரச்சனைகள்ல இந்த வருஷமாவது தீர்வுக்கு வருமா வராதா? இந்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த வருஷமாவது நாங்க வெளிநாட்டுக்கு போவோமா? வெளிநாட்டுல போய் சம்பாதிப்போமா? இந்த வருஷமாவது குழந்தைக்கு எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குமா? பிள்ளை நீட்ல பாஸ் ஆயிடுமா? இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும், அதுக்கு பதில் என்ன வந்து உங்களுக்கு கரெக்டா சொல்லும் அப்படின்னா, உங்களோட ஜாதகம் உங்க கேள்விகளுக்கான அத்துணை பதில்களும் தெளிவாக சொல்லும். ஆக உங்க ஜாதகத்தை நீங்க பார்க்கணும், கம்ப்ளீட் ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கணும், தெளிவான சில கேள்விகளுக்கு ஒரு கரெக்டான பதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், நான் பேசிட்டு இருக்கும் போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.